السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. صدق الله المولان العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் அவனுடைய தூதரான நம்முடைய ஹபீபான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல பாணியில் அவர்களை அல்லாஹு தஆலா புகழுகிறான். ஓரிடத்தில் வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று புகழுகிறான். இன்னொரு இடத்தில் பெருமானாரை அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது லகது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்ட ஈமானியர்கள் மீது பேராசை கொண்டவர்கள் என்றெல்லாம் பெருமானாரை புகழ்கிற இந்த தரவரிசையில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் 4வது ஜுஸ்வில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி கூறுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அந்த மக்களிடம் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நீங்கள் மாத்திரம் கடின சித்தம் உள்ளவர்களாக கடின உள்ளம் உடையவராக நீங்கள் அந்த மக்களிடம் நடந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை சுற்றி உள்ள அந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையான அந்த தன்மையை அந்த நற்குணத்தை அல்லாஹு தஆலா போற்றி புகழ்ந்து பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 63 ஆண்டு காலங்களில் நிறைய இன்பங்களை விடவும் துன்பங்களை அதிகமாக அவர்கள் சந்தித்து வந்தார்கள். உடன் இருக்கிற சொந்தக்காரர்கள் இரத்த உறவுகள் மூலியமாக கூட பல துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இவ்வளவு துன்பங்கள் வந்த பொழுதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் மீது அவர்கள் கடினமான முறையில் கோபம் கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்ததின் பின் விளைவு அந்த மக்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த மக்களிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு அதே போலவே பழிவாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நமக்கு ஒரு தீமையை செய்தால் நாம் அவர்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சுருக்கத்தை, ஒரு கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை பொழுது சுபஹ் தொழுகை வைப்பதற்காக வேண்டி வீதியில் வருவார்கள். தினந்தோறும் ஒரு பெண்மணிக்கு இதே வேலையாக இருந்தது. என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் குப்பையை கொட்டுகிற பழக்கம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. தினந்தோறும் இந்த செயல்பாடு நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீதியில் அதிகாலை பொழுதில் நடந்து கொண்டிருக்க அந்த பெண்மணியை காணவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், தினந்தோறும் என் தரையில் குப்பையை கொட்டுகிற அந்த பெண்மணியை இன்று ஏன் வரவில்லை என்று விசாரிக்கிற பொழுது அந்த பெண்மணிக்கு உடல்நலம் சரியில்லாமல் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலே போய் தன் மேனியிலே தன் தலையிலே குப்பையை கொட்டிய அந்த பெண்மணி உடல்நலம் குறைவாக இருக்கிறதை செய்தியை அறிந்து கொண்ட பெருமானார் அந்த வீட்டிலே போய் அந்த பெண்மணியை நலம் விசாரிக்கிறார்கள் என்றால் இந்த நலம் விசாரிக்கிற அந்த தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த தன்மையை பார்த்த அந்த பெண்மணி அதிர்ச்சியாய் ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்றெல்லாம் வரலாறு கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் அந்த பெண்மணியிடம் கோபப்பட்டு இருந்தார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய ஹிதாயத் அங்கே பறிப்போய் இருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள், அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்பி வந்தவர்கள் எல்லாம் இதுபோன்ற துன்பங்கள் அவர்கள் கொடுத்ததற்கு பின்னாலும் பெருமானார் அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டு நல்ல முறையில் மென்மையான முறையில் அந்த மக்களிடம் நடந்து கொண்டதின் பின்விளைவுதான் இதுபோன்று இஸ்லாம் என்ற அளவிலும் பரவி நம் வரைக்கும் வந்து நிற்கிறது என்றால் இந்த மென்மையான மென்மைதான் என்றும் நம் வாழ்வில் மேன்மை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஒரு யஹூதியிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள். தவணை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் தந்துவிடுவேன் என்றும் கூறி அந்த கடனை வாங்குகிறார்கள். அந்த தவணை முடிவதற்கு முன்னாலேயே அந்த யஹூதி மிக வேகமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை கழுத்து பகுதியில் உள்ள அந்த சட்டையை பிடித்து இழுக்கிறான். நான் கொடுத்த கடன் எங்கே என்று கோபமாக கேட்கிறான் அந்த யஹூதி. கூடியிருந்தவர்கள் எல்லாம் பெரும் சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுபோன்ற பெரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் கொதித்து எழுகிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவு போட்டால் இவனை நான் இந்த சாட்டையை வைத்து இந்த வாளை வைத்து இவன் தலையை நான் சீவி விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இந்த யஹூதியிடம் கடன் வாங்கியிருக்கிறேன், எனவே அவன் இப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு. நீ அவரிடம் கோபப்பட்டதால், அவனை அடிப்பதற்காக நீ கையை ஓங்கி போனதால் நான் கொடுக்க வேண்டிய அந்த கடனோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா டபுள் பங்கா கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த தன்மையை பார்த்த யஹூதி கரம் பிடித்து சிரம் தாழ்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டான், அவர்களை ரசூல் என்ற நம்பிக்கை கொண்டான். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தை அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றி வந்தார்கள். சூரத்துல் லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் உபதேசம் செய்கிற பொழுது இப்படி கூறுவார்கள், வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர், நன்மையை ஏவுங்கள், வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடு என்பதாக தன் மகனுக்கு கூறிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்படுகிற சோதனையின் பொழுது நீ பொறுமையாக இரு. ஏன்? வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர், நன்மையை ஏவு தீமையை தடு என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு பின்னால் இப்படி ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள், வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்படுகிற சோதனையின் பொழுது நீ பொறுமையாக இரு. நன்மையை சொல்ல போனாலே இன்று மக்களிடம் ஆஹா வந்துவிட்டான் ஐயா என்றெல்லாம் புலம்புவது உண்டு. நன்மையை சொல்ல போகிற பல இடங்களில் சில நேரங்களில் பயமாக இருக்கும், சில நேரங்களில் எதிர்ப்புகள் வரும், இதுபோன்ற சோதனைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் தன்னுடைய தூதுத்துவத்தை சொல்ல போன பொழுதும் கூட தாயிஃப் நகரத்து மக்களால், சிறுவர்களால், கல்லால் ஏவப்பட்டு அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு தான் இருந்தார்கள். இதுபோன்ற தஅவா பணியில் நாம் ஈடுபடுகிற பொழுது, மக்களை அழைக்கப் போகிற பொழுது, அல்லாஹ்வை குறித்த செய்திகளை சொல்லப்படுகிற பொழுது பல சோதனைகள் ஏற்படும், பல கஷ்டங்கள் ஏற்படும். இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் அந்த மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மை வாழுகிற பொழுது மக்களிடம் மென்மையான தன்மை உள்ளவர்களாகவும், இரக்க குணம் உள்ளவர்களாகவும், நற்குணம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.